இந்த படத்தை இவ்வளவு நல்லா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார். ஓகே. அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சது சிவா அப்படின்ற ஒருத்தரோட ரைட்டிங்ல இருந்து. இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலா அந்த சிவான்றவர் எழுத ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேனல் இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஆண் பாவம் பொல்லாதது வந்து அவரோட சேனல் இருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு. அவரு. அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டாரு. ஸோ அவர் எழுதினதுதான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற முழு படம். சிவா ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தாரு. அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வர்றதுக்கு வெயிட்டிங். ஸோ இந்த படத்துல வந்து அவரோட எழுத்துக்களும் சரி, டயலாகும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யாரு அப்படின்னா, அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பரா ஒரு லைஃப் கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல். ஸோ ரொம்ப அருமையா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட டீம்ல இருந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். இதோட நம்மளோட டீம்ல இருந்து இது 3வது டைரக்டர். நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஒரு ராஜா படத்துல இருந்து 3வது அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்றாரு. நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே முதல் பட டைரக்டர் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டரா இருந்துதான் முதல் படத்தை டைரக்ட் பண்றாங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது. ஆல் தி வெரி பெஸ்ட் கலை.